அப்பா என்ன ஆச்சுங்க இது? எப்போ எதை பத்தி பேசுறதுன்னே எனக்கு தெரியல. ஹார்ட் பீட்லாம் எகிரிருச்சு எனக்கு சத்தியமா. நான் வந்து இந்த மேட்ச் முடியும் போது ஏதாவது ஒரு சின்னதா ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தது. எவ்வா எனக்கு வார்த்தையே இல்லை. நான்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே ஓகே நம்ம அடுத்த வீடியோ வந்து சஞ்சு சாம்சனை மட்டும் பத்தி பேசிட்டு போயிடுவோம், அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ்ன்னு பேசலான்னு பார்த்தா ஏமா கேச்சஸ் வின் மேட்சஸ், பவுலர்ஸ் பிரிங் யூ டோர்னமெண்ட் அப்படின்னு பெரிய பெரிய மகான்லாம் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது இந்த மேட்ச் தான். அக்சர் பட்டேல் எடுத்த அந்த 2 கேட்சு, அதே மாதிரி கடைசியில் பும்ரான்ற ஒரு கடவுள் தாங்க நம்ம டீமில் இருக்காரு. எப்பா கடவுள் உண்மையாகவே. அந்த ஓவர்லாம் போடுறதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும், எவ்வளோ ப்ரெஷரு, அதில் அக்யூரேட்டாக போடுறதெல்லாம். இங்கிலாண்டும் செமையாக கால்குலேட்டாக ஆடிட்டாங்க. அடுத்த ஓவர் யார் போடுவா, நம்ம வந்து கிளச்சு பாண்டியா தான் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கும்போது வந்து போட்ட ஒரு ஓவர், ஒரு விக்கெட்டு, அதுக்கப்புறம் போட்ட ஓவர் சூப்பர் ஓவர். எனக்கு அதெல்லாம் ஒரு பெருசாக தெரில. அந்த ஒரு ரன் அவுட் இருக்குல்ல, அங்கேருந்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக கீப்பர் எண்டு அடிக்கிற ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த வித்தின் செகண்ட் அவ்வளோ ப்ரெஷர் மேட்ச்சில் பெத்தர் விக்கெட் எடுத்தால் போதும்னு அங்கே அடித்து அந்த ஃபுல் பவரில் அங்கேருந்து த்ரோ பண்ணுறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கு தெரியும் இந்த எண்ட்லேருந்து அந்த கீப்பருக்கு அடிக்கிற ஒரு த்ரோ வந்து எவ்வளோ பவர் வேணும்ன்ட்டு. அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் அப்ரிஷியேட் பண்ணோம். அந்த ஒரு விஷயத்துக்காகவே ஹார்திக் பாண்டியா கடவுளே, நீ எவ்வளோ ஆரா ஃபார்மிங் வேணா பண்ண, ஆரா ஃபார்மிங்கில் ஆரா ஃபேக்ட்ரியே வச்சு நடத்தலாம். லிட்ரலி ஹார்திக் பாண்டியாலாம் நம்ம டீமுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம், அவ்வளோதான், வேற எதுவும் சொல்றதுக்கே இல்லை. செம்ம மேட்ச்சு. ஜேக்கப் பெத்தலையும் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். இன்னும் அடிக்கிறான், ஐயோ செம்ம அடிங்க. உண்மையாகவே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி தோக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், இங்கிலாந்து வந்து நல்லா கிளப்பி விட்டானுங்க நம்ம இந்தியன்ஸுக்கு. மொத்த மும்பை ஸ்டேடியம் ஆல்ரெடி ஃபயர். தலை தோனி, ரோஹித் சர்மா ஃபயர்ல இருக்கு ஸ்டேடியம். அதுல இந்த மாதிரி ஒரு மேட்ச், பைசா வசூல் மேட்ச். அந்த மேட்ச் கிரவுண்ட்ல பார்த்தவனுக்கு எல்லாம் லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அந்த மாதிரி ஒரு மேட்சுங்க. இதெல்லாம் மறக்கவே முடியாது. எவ்வளவு பேசினாலும் இந்த மேட்சை பத்தி பேசிட்டே இருக்கலாம். சரியான மேட்சுங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்டிகையை கொண்டாடுங்க. ஜேக்கப் பெத்தல் மாதிரி ஒரு பிளேயர் டீம்ல இருக்கிறது நீங்க ஜாலியா இருக்கலாம். செம்ம பிளேயர். நீங்க இந்த மேட்சை எப்படி என்ன மைண்ட் செட்ல பாத்தீங்கன்றத வந்து தயவு செஞ்சு கமெண்ட்ல போடுங்க, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நான்லாம் வந்து இதய துடிப்புல உட்காந்துருந்தேன் நானு.